எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் என்னோட முதல் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது பார்ட் 2. ஸோ நான் ஆல்ரெடி அதில் சொன்ன விஷயம் மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்மளை புரிஞ்சிக்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட் 1ல் சொன்ன மாதிரி தாங்க. பாடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு ஒத்து போகிறது உங்களுக்கு ஒத்து போகாது. உங்கள் உடம்பு ஏற்றுக்காது, உங்கள் உடம்பு ஏற்றுக்கிறது இவங்களுக்கு ஏற்றுக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட பாடியை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளோட பாடிக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்ல ஒரு தெளிவு இருக்கணும் நமக்கு அதை பற்றின விஷயத்தில். அண்ட் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து நம்மளோட மைண்ட் அளவில் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க. நான் வெயிட்டாக இருக்கேன். நான் முதல்ல ஏன் வெயிட் ஆனேன்? நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் ஸ்லிம்மாக இருந்தேன். சடனாக ஒரு 5 வருஷத்துலையோ இல்லை ஒரு 3 வருஷத்துலையோ ஏன் நான் வந்து இவ்வளோ வெயிட் ஆனேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நீங்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேளுங்க அண்ட் யோசிங்க. உங்களோட வெயிட் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இதை என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து வெயிட் லாஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நிறைய கோச்சிங் போயிருக்கேன், நிறைய வெயிட் லாஸ் சென்டர் போயிருக்கேன். நம்ம அந்த டாபிக்குள்ளே வேணாம். ஏன்னா வந்து நான் அதை பற்றி பேசினாலே என் ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா அவ்வளோ மணி லாஸ், ஓகேவா, அவ்வளோ மணி லாஸ் எல்லாமே வந்து வேஸ்ட். எனக்கு அது வேஸ்ட்டாக போச்சு. மேபி ஒரு சில பேருக்கு அதனால சக்ஸஸ் ஆகியிருக்கலாம். அப்படி சக்ஸஸ் ஆகியிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஃபெயிலியர் ஆனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அண்ட் உங்களுக்கும் லாஸ் ஆச்சு அப்படி சும்மா சொன்னாங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் லாஸ் ஆச்சுங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணதால். அண்டு நான் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் ஷேக் தரேன், அது தரேன், இது தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ விடுங்க, அந்த டாபிக் பற்றியே போக வேண்டாம். சரி, ஸோ நம்ம மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து கரெக்டாக 2020லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட்டாக இருப்பேன். நான் வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட்டுன்றது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என் லைஃப்பில் ஒரு பார்ட். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஃபிட்டாக என்னை வச்சுக்கிறது. நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படி தாங்க இருந்தேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அண்ட் மேபி நான் என்னோடய ஃபோட்டோ வந்து நான் வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ரியலாக நான் வந்து எப்படி இருந்தேன் முன்னாடி, நான் எவ்வளோ பைத்தியம் ஒர்க் அவுட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்னோடய ஃபோட்டோஸ் நான் வந்து வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நான் அப்படி இருந்தேன். சடனாக எனக்கு வெயிட் ஏறினதுக்கு காரணம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸில் கூட நான் வந்து அதை பற்றின விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிது என் பாடி பற்றி. நான் ஏன் வெயிட் ஏறினேன், என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன் அப்படின்றதுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஸோ அதை புரிஞ்சதால் இப்போ எனக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இனி வரும் நாட்கள் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த மிஸ்டேக்ஸை நான் பண்ணக்கூடாது. ஓகேவா, நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணணும் அதை நான் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நான் அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். எனக்கு ஸ்லீப் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லாததால் எனக்கு என்னோடய வெயிட்டு எனக்கு இப்படி ஆச்சுன்னா நீங்கள் ஸ்லீப்பை ப்ராப்பர் பண்ணுங்கள். உங்களோட உணவு பழக்கம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லாததுனால உங்களோட வெயிட் போட்டிங்கன்னா உணவு பழக்கத்தை சரிப்படுத்துங்க. இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இதை தாண்டி டிப்ரெஷன், டென்ஷன், மற்றபடி வேறு ஏதாவது இருக்கா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா அது உருவான காரணத்தை நம்ம வேரோட முதல்ல பிடுங்கி எறிகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரே டைம் பிடுங்க முடியலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக நம்ம வந்து எஃபர்ட் போட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த விஷயம் தான் இங்கே ஃபஸ்ட்டு. நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல்ல விஷயம் இதுதாங்க. அண்ட் 2வது விஷயம், மற்றவங்க சொல்கிற சஜஷன்ஸை கேட்டு உங்களோட பாடியை நீங்கள் வந்து ரிஸ்கில் போடாதீங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்.
ஏன்னா அதனால என் உடம்பு நிறைய கெட்டு போச்சு. மற்றவங்களுடைய ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அண்ட் மேபி அது அவங்களுக்கு சூட் ஆகலாம். அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ரெமெடியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மளோட பாடி அதை அக்செப்ட் பண்ணுமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வெயிட் அதிகமாக இருக்காங்க, வெயிட்டு குறைக்கணும். அவங்களுக்கு ஒரு காரமாக நிறைய இந்த பல வகை ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சில பேர் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அண்ட் அது எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய பேர் அதுக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. நல்ல விஷயம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னா அது அல்சர் பேஷண்ட்டுக்கு ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா ஒத்து வராது. இது ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, எனக்கு அது ஒத்து வரல. ஏன்னா எனக்கு அல்சர் இருக்குது. ஸோ எனக்கு அப்போ அது நெஞ்சரிச்சல் அதிகப்படுத்தி எனக்கு ரொம்ப சிவியர் ஆக்கிடுச்சு. நானும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஏன் போய் சொல்லணும், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட வெயிட் லாஸில் நீங்கள் ஒரு விஷயம் இன்டேக் பண்ண போகிறீங்க. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃபிசிக்கலாக எதை வேணால் பண்ணுறதுன்றது வேற, ஓகேவா? பட் இன்டேக், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு விஷயம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய கவனம் வேணும். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு விஷயம் போகுதுன்னா அந்த விஷயத்தின் மேலே நமக்கு 100 தடவை யோசனைகள் வேணும். இது நமக்கு கரெக்டாக இருக்குமா, இது நமக்கு சூட் ஆகுமா அப்படின்ற விஷயம் நம்ம யோசிக்கணும். இதை பர்சனலி எனக்கு ஒரு டாக்டர் எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். எனக்கு அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் ஒரு விஷயம் சாப்பிட்றீங்களா 100 தடவை யோசிங்க, இது உங்களுக்கு ஒத்து போகுமா அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த விஷயத்த மறக்கவே மாட்டேன். என் மைண்டில் நான் அதை அவ்வளோ ஏற்றி வச்சுருக்கேன். அண்ட் நான் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஏதோ ஒன்று இப்போ சாப்பிட போகிறேன், இப்போ எனக்கு சடனாக இப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஒருத்தங்க, இது நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன், இதெல்லாம் இருக்குது, இது எனக்கு என்னோட பாடிக்கு எனக்கு இருக்க பிரச்சனைக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றத நான் யோசித்து ஒரு 2 நிமிஷம் நான் அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு இதனால பிரச்சனை வராது அப்படின்னு எனக்கு தோணுனா நான் சாப்பிடுவேன். ஆனால் நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. சில சமயம் அந்த டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா டெம்ப்ட் ஆகிட்டு ஃபுல் கட்டிடுவேன், அது வேறு விஷயம். அதனால பின்னாடி பிரச்சனை வரும், அதையும் அனுபவிப்பேன். அப்புறம் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியது இதுதான் நடக்கும், எனக்கு தெரியும். ஸோ ஆனாலும் நான் இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம கம்பல்சரி அப்படியே ஸ்ட்ரிக்டாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த விஷயங்களை. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம், சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் ஃபுட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அண்ட் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுது, நம்ம ஒரு மைண்டில் நம்ம ஒரு வெயிட் லாஸ் நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெயிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. எனக்கு இந்த வெயிட் நான் என்னோடய டார்கெட், நான் இந்த வெயிட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது. நம்ம நம்மளோட ஹைட்டு வெயிட்டு இதை நம்ம மெஷர் பண்ணி நமக்கு எது ஐடியல் வெயிட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ என்னோடய ஐடியல் வெயிட் நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா 55 காட்டுச்சு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இப்போ நான் 71 இருக்கேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் என்னோடய வெயிட்லேருந்து அண்ட் இன்ச்சஸ்லேருந்து எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி நம்ம போக போகிறோம். அதுக்காக நான் உங்கள் முன்னாடி நான் அது எல்லாத்தையுமே தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன். ஓகே, சாரி. ஸோ நம்ம ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸோ நம்ம அந்த ஃபுட்டில் நம்ம கவனமாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அண்ட் வெயிட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்க. ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற கலோரிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு டயட் சார்ட்டை நம்ம கஸ்டமைஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேசிக்கை கற்றுக்கணும். என்ன ஒரு பேசிக் கற்றுக்கலான்னா, பொதுவாக ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணுங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது அது கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும். ஸோ அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ரீஃபைன்ட் கர்ப்ஸ், அது நம்ம எடுத்துக்கக்கூடாது. அண்ட் இன்னொன்று நம்ம ஆயில் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அண்ட் சுகரி ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. அது ஆயில் ஐட்டம்ஸ்லேயே வந்துடும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்லங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் தான்.
ஓகேவா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து நான் பார்ட் 3 அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ அதை தவிர்த்துட்டு நம்மளோட உடம்புக்கு எது சூட் ஆகுமோ, எது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அப்படின்றத வந்து நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு டயட் பிளானை நம்ம பண்ணிக்கணும். நான் கண்டிப்பாக வந்து நான் என்ன டயட் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த விஷயம் வந்து நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதை அப்படி பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் கஸ்டமைஸ்டு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அது உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எனக்கு செட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓரளவுக்கு வெயிட் லாஸில் நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் நம்ம விளக்கமாக நம்ம டயட் சாட் பற்றி பார்க்கலாம். அண்ட் என்னோட வெயிட் வந்து கரண்ட் வெயிட் என்ன இருக்குது அண்ட் நம்ம எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு பார்க்கலாம். அண்ட் அடுத்தது என்ன பார்க்கலான்னா, நாம் எந்தெந்த விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அண்ட் இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றத வந்து நாளைக்கு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் உங்கள் கூட லைவாக பண்ணலான் இருக்கேன். அண்ட் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நான் லைவாக வந்து ஒரு விஷயம் பண்ணி காட்டும் போது உங்களுக்கும் வந்து அது பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். லைவ் சேலஞ்ச் வீடியோ ஒன்று. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இந்த வீடியோவையும் செகண்ட் பார்ட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காச்சும் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அண்ட் உங்களோட சிஸ்டர் மாயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு டைலாக் தாங்க இப்போ ஓடிட்டுருக்கு மைண்டில். எனிவே தேங்க்யூ. அண்ட் உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கேளுங்க, கமெண்ட் மூலிமா கேளுங்க. இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.